ஃபோர்த் கிளாஸ். இன்னைக்கு டோஜி கேண்டிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டோஜி எங்கெங்கே வந்தால் பை ஆகும், எங்கெங்கே வந்தால் செல் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 4 ஹவர் கேண்டிலில் இருக்குது, 4 ஹவரில் இருக்குது. இப்போது நம்ம 1 ஹவரில் மாற்றிக்குவோம். 4 ஹவர்லேருந்து 1 ஹவர் போவோம். 1 ஹவர் மாற்றியாச்சு. பாருங்க, இப்போ இன்னைக்கு ஒன்று, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி உருவாயிருக்கு. எங்கே உருவாயிருக்குன்னா, இப்போ பாருங்க, ஒரு லாங் செல் ஆயிருக்கு. எங்க அப்படியே வந்திருக்கு, அப்படியே லாங் செல் ஆயிருக்கு, அப்படியே லாங் செல் அப்படியே வந்திருக்கு. அப்படியே வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு கேண்டில், டோஜி கேண்டில் உருவாயிருக்கு. டோஜி அதாவது லெக்கு, 2 லெக்கும் நீளமா குச்சியாடு இருக்கும். சென்ட்ரல் சின்ன பாடியா இருக்கும், சின்ன பாடியா இருக்கும். இந்த பாடி தான் வந்து டோஜி. இந்த சின்ன பாயிண்ட் பாடி இருக்கும். இப்படி இருந்தா டோஜி. இதை வந்து லாங் லெக் டோஜின்னு சொல்லுவாங்க. லெக் வந்து நீளமா இருக்கு, அதனால லாங் லெக் டோஜின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, பக்கத்துல ஒரு பியரிஸ் கேண்டில் இருக்கு, இங்க டோஜி கேண்டில் இருக்கு, இங்க ஒரு பை கேண்டில் இருக்கு. இந்த 3 கேண்டிலுமே பாரு ஈக்குவலா இருக்கும். 3 கேண்டிலுமே ஈக்குவலா பாருங்க. அதாவது பாடி 3 கேண்டிலுமே ஈக்குவலா இருக்கும். அப்போ டோஜி கேண்டிலுக்கு மேல, டோஜி கேண்டிலோட பாடியோட மேலதான் இருக்கும் கேண்டில். இப்படி இருந்தா தான் டோஜி வந்து பையா இருக்கும், செல்லா இருக்கும், செல்லுபடி ஆகும். இந்த இடத்துல தான் ரிவர்ஸ் ஆகும். எப்படின்னா, இப்போ பாடிக்கு மேல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு மேல பையாகி அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுத்துட்டு அந்த திரும்ப என்ன ஆகும், அப்படியே பை ஆகும். அது எவ்வளவு லாங் பை ஆகும், லாங் பை ஆகும். அதாவது ரீடெஸ்ட் எடுத்து ஒரு பை ஆகும். எங்க எல்லாம் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகணும், அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபார்மா ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப என்ன ஆகும், பை ஆகும். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 மணி நேரம் வந்து பை ஆயிருக்கு. 22 மணி நேரம் வந்து பை போறதுக்காக பையாவே போயிருந்திருக்கு. அதாவது ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் என்ன ஆகும், பை போயிருக்கும். இப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து 2 கேண்டிலுக்கு இடையில ஒரு டோஜி கேண்டில் கிடைக்கும் போது அந்த 2 கேண்டிலோட பாடியும் கீழே இருக்கக்கூடாது. 2 கேண்டிலுக்கு இடையில பாடி வந்து ஈக்குவலா இருக்கும். 3 கேண்டிலோட பாடியும் ஒரு டோஜி கேண்டிலுக்கு மேலதான் இருக்கும். அப்போ இந்த கேண்டில் வந்து டோஜி கேண்டில்னு வேலிட் டோஜி கேண்டில் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு டோஜி கேண்டில் வந்து வேலிட் டோஜி கேண்டில். அடுத்ததுன்னா, அடுத்தது பாருங்க, இன்னொரு டோஜி கேண்டில் பார்க்கலாம். அதாவது இங்க பாருங்க, இங்க ஒரு டோஜி கேண்டில் உருவாயிருக்கு. அதாவது ஒரு பையா இருக்கு, இங்கிருந்து பையா இருக்கு, அப்படியே பையாகி மேல போயிருக்கு. இங்க ஒரு கேண்டில் உருவாயிருக்கு, டோஜி கேண்டில் உருவாயிருக்கு. எப்படின்னா அதே தான், சேம் தான்.
2 கேண்டிலுக்கு இடையில ஒரு டோஜி கேண்டில் இருக்கு. அப்போ இது பாடி பாடி இந்த டோஜி கேண்டிலுக்கு கீழே தான் பாடி இருக்கு. அப்போ இது வேலிட் கேண்டில். அப்போ இது வந்து வேலிட் கேண்டில். சரியா? வேலிட் கேண்டில். இந்த 2 பாடிக்கும் புல்லிஷ் கேண்டிலுக்கும் ஒரு பியரிஷ் கேண்டிலுக்கு இடையில ஒரு டோஜி கேண்டில் இருக்கு. அந்த டோஜி கேண்டில் வந்து வேலிட் டோஜி கேண்டில் பார்த்துங்க. இதுவும் அப்படிதான். என்ன ஆகும்னா ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். எங்கெல்லாம் டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகி வேலிடான ஒரு டோஜி கேண்டில் உருவாகுதோ அந்த இடத்துல கன்ஃபார்மா ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். எப்படி பாருங்க. இந்த இங்கிருந்து டோஜி கேண்டில் உருவானதுல இருந்து கீழே வந்து அப்படியே என்ன ஆகுது? அப்படியே மேல ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அப்படியே கீழே வருது. அதாவது நான் சொல்றேன். பாரு. இங்க டோஜி கேண்டில் உருவாயிருக்கு. இங்கிருந்து கீழே வந்ததே ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிட்டு கொஞ்சம் போயிட்டு ரிட்டர்ன் என்ன ஆகுது? அப்படியே கீழே வருது. கிட்டத்தட்ட கீழே வருது. எவ்வளோ மணி நேரத்துக்கு வருது? கிட்டத்தட்ட டோஜி கேண்டில் உருவானதுலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 25, 26, 27, 28, 29 கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா கீழே செல் ஆயிருக்கு. செல்லாவே வந்திருக்கு. அந்த டோஜி கேண்டில் உருவானதையுமே அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக டோஜி கேண்டில் வந்து உருவானதையுமே ஒரு நாள் ஃபுல்லாவே கேண்டில் வந்து ஃபுல்லா கீழே வந்துருக்கு. செல் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க. அடுத்தது வேற எங்காவது மேல சீனா பார்ப்போம். இங்க. அடுத்தது இங்க பாருங்க. இதே மாதிரி மேல இருந்து இங்கிருந்து மேல இருந்து வருது. இங்கிருந்து வந்ததையும் என்ன ஆகுது? இங்க ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இங்க 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 பாருங்க. இங்க ஒரு ஒரு டோஜி கேண்டில் இருக்கு. டோஜி கேண்டிலுக்கு ஒரு பாடி டோஜியோட பாடிக்கு கீழே எந்த ஒரு கேண்டிலும் போகல. விக்கு மட்டும்தான் இருக்கும். பாடி எதுவும் போகல. அப்போ இது வேலிடான டோஜி கேண்டில். இப்ப இந்த டோஜி கேண்டில் எங்க போகும்? டோஜி கேண்டில் டோஜி கேண்டில் இருந்து என்ன ஆகும்? எடுத்ததுமே போயிட்டு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரத்துக்குள்ள ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி என்ன ஆகுது? லாங் பை போகுது. லாங் பை போகுது. லாங் பை பாருங்க. லாங் பை போகுது. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் போகுது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 1.5 நாள் ஒரு 1.5 நாள் பக்கம் வருது. இதுவுமே ஒரு 1.5 நாள் பக்கம் வருது. அப்போ டோஜி கேண்டில் இதுதான். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்டு டோஜி கேண்டில்னு சொல்லுவாங்க. சின்ன விக்கா இருக்கும். அதனால ஸ்டாண்டர்டு டோஜி கேண்டில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விக்கா இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் டோஜி கேண்டில். பெரிய விக்கா இருக்கிறது வந்து லாங் லெக் டோஜின்னு சொல்லுவாங்க. லாங் லெக் டோஜின்னு சொல்லுவாங்க. இது லாங் லெக் டோஜி. ரொம்ப பெரிய விக்கா இருக்கு. பெரிய குச்சியாட்டு கொடுத்துருக்கா அதுதான் பெரிய விக். இது லாங் லெக் டோஜின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருந்தா புரிஞ்சிருந்தவங்க ஒரு சார்ட்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் 1 ஹவர்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சூட் ஆகும். புரியாதவங்க மீண்டும் இந்த வீடியோவை மறுபடியும் போட்டு பாருங்க. ஓகே. பாய்.